கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, பரிசுத்த பவுலின் பரலோக பயணங்கள் என்கிற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளிலும் கூட கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாய் பரிசுத்த பவுலின் ஊழிய பாதையில் அவர் சந்தித்த காரியங்களை குறித்து, ஊழிய அனுபவங்களை குறித்து நாம் கற்றுக்கொள்ள இருக்கிறோம். நேற்றைய தினத்திலே நாம் பார்த்தோம், தர்ஷு பட்டணத்திற்கு போய் அங்கே இருந்த பரிசுத்த பவுலை பர்னபா தேடி சென்று அந்தியோகியாவுக்கு அழைத்து வருகிறார். இவர்கள் இணைந்து கர்த்தருடைய ஊழியத்தை அந்தியோகியா பட்டணத்தில் நிறைவேற்றியதின் விளைவாய் அந்த பட்டணத்தில் அநேகர் கர்த்தரிடமாய் திருப்பப்பட்டார்கள். இந்த அந்தியோகியா சபையானது மிகவும் வலிமையுள்ள சபையாய், கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றுகிற சபையாய் பெருகி கொண்டிருந்தது. இப்படிப்பட்ட நாட்களிலே எருசலேமிலிருந்து சில தீர்க்கதரிசிகள் அந்தியோகியா சபைக்கு வருகிறார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த தீர்க்கதரிசிகளில் அகபு என்கிற ஒரு தீர்க்கதரிசி ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தையை கர்த்தரிடத்திலிருந்து பெற்று அந்த அந்தியோகியா சபையில் இருந்த ஊழியர்களுக்கு மத்தியிலே, சீஷர்களுக்கு மத்தியிலே தெரியப்படுத்துகிறார். என்னவென்று சொன்னால், உலகமெங்கும் கொடிதான ஒரு பஞ்சம் வரப்போகிறது என்கிற அந்த செய்தியை தீர்க்க தரிசனமாய் உரைக்கிறார். இந்த காரியத்தை கேள்விப்பட்ட அந்த அந்தியோகியா சபையானது அந்த காரியத்தை தேவ சமூகத்தில் வைத்து ஜெபிக்கிறார்கள். அதற்கான காரியங்களிலே அவர்கள் செயல்பட ஆரம்பிக்கிறார்கள். தீர்க்கதரிசி சொல்லப்பட்டதின்படியே, அகபு தீர்க்கதரிசி சொன்னது போலவே கிலவுதியு ராயனுடைய நாட்களிலே அந்த பஞ்சமானது உலகமெங்கும் வந்தது. இந்த கொடிய பஞ்சத்தினால் எல்லா தேசத்தின் ஜனங்களும் மிகவும் கஷ்டமான ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டார்கள். அநேக ஜனங்கள் உண்பதற்கு ஆகாரம் இல்லாத நிலைக்கு, அப்படி போன்ற ஒரு தரித்திர நிலைக்கு போக வேண்டியதாயிற்று. ஆகவே சபைகளும் துன்பப்பட்டது. சபையில் இருந்த சீஷர்கள், ஊழியர்கள், அது மாத்திரமல்ல விசுவாச ஜனங்கள் இந்த கொடிய பஞ்சத்தின் நிமித்தமாய் மிகுந்த வேதனையை சந்தித்து கொண்டிருந்தார்கள். குறிப்பாய் யூதேயாவில் இருக்கிற சபைகள் மிகவும் துன்பத்தை அனுபவித்து கொண்டிருந்தார்கள். ஆகவே யூதேயாவில் இருக்கிற சபைகளுக்கு உதவி செய்யும்படியாக எருசலேம் பட்டணத்தில் இருக்கிற அந்த சபை, அந்த பகுதியில் இருக்கிற மற்ற சபையில் இருக்கிற ஜனங்களுக்கு உதவி செய்யும்படியாக இந்த அந்தியோகியா சபையிலே பவுலும் பர்னபாவும் இணைந்து ஒரு நல்லதொரு காரியத்தை செய்ய நினைக்கிறார்கள். என்னவென்று சொன்னால், சபையிலே ஒரு அறிவிப்பை கொடுக்கிறார்கள். யூதேயாவில் உள்ள சபைகளுக்கு இருக்கிற இந்த தரித்திரத்தை, இந்த பஞ்சத்தை போக்குவதற்கு நாம் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். ஆகவே உங்களுடைய பணத்தையும் பொருளையும் கொடுத்து இந்த ஊழியத்தில் நீங்கள் பங்கு பெறுங்கள் என்று சொன்னவுடன் அந்த சபையில் உள்ள ஜனங்கள் ஒருமனப்பட்டவர்களாய் இந்த காரியத்தில் ஒன்று கூடி செயல்படுகிறார்கள். தங்களுக்கு முடிந்த, தங்கள் திராணிக்கு தக்கதாக அவர்கள் பணத்தையும் பொருளையும் கொடுக்கிறார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்படி அவர்கள் சேர்த்து வைத்திருந்த அந்த தர்ம பணத்தை, அந்த பொருட்களை பர்னபா, பவுல் என்கிற இவர்களுடைய கையிலே கொடுத்து எருசலேமில் இருக்கிற அப்போஸ்தலரிடத்தில் கொண்டு போய் சேர்க்கிறார்கள். அப்போஸ்தலர் நடபடிகள் 11ஆம் அதிகாரம் அதனுடைய 30வது வசனம் அப்படி சொல்லுகிறது. அப்படியே அவர்கள் சேகரித்து பர்னபா, சவுல் என்பவர்களுடைய கையிலே கொடுத்து மூப்பரிடத்திற்கு அனுப்பினார்கள். 2 காரியங்களை இந்த இடத்திலே நாம் பார்க்கிறோம். ஒன்று, ஒரு சபையானது, அது தேவனுடைய ஊழியக்காரர்களாக இருக்கலாம் அல்லது விசுவாசிகளாக இருக்கலாம், பிறருக்கு உதவி செய்யக்கூடிய நல்ல ஒரு மனநிலை வேண்டும். சபையானது வெறுமனே வாய் பேச்சோடு நின்று விடாமல் செயல்களிலே கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்த வேண்டும். கர்த்தர் அதை நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். நாம் உதவியில் இருக்கிறவர்களுக்கு கொடுக்க வேண்டும். நாம் தேவையில் இருக்கிறவர்களுக்கு கொடுப்பதற்கு தேவனிடத்திலிருந்து அழைப்பை பெற்றிருக்கிறோம். இந்த சபையார், அந்தியோகியா சபையில் உள்ள ஜனங்கள் தங்களுக்கு முடிந்த அளவிற்கு பணம் சேகரித்து அவைகளை ஒன்று சேர்த்து பவுல் பர்னபா கையில் கொடுத்து எருசலேமில் இருந்த அப்போஸ்தலரிடத்திற்கு அதை கொண்டு போய் சேர்க்கிறார்கள். பவுலும் பர்னபாவும் அதை எடுத்து கொண்டு வந்து அங்கே அப்போஸ்தலரிடத்தில் கொண்டு போய் சேர்த்து விடுகிறார்கள்.
கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு சபையானது தேவனுக்கென்று கொடுப்பதற்கும் தேவனுடைய ஊழியத்தை நிறைவேற்றுவதற்கும், அது மாத்திரமல்ல ஏழை எளியவர்கள் மீது, தரித்திரர்கள் மீது கவனம் செலுத்துகிற சபையாகவும் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு மனநிலை ஊழியர்களுக்கும் வேண்டும், விசுவாசிகளுக்கும் வேண்டும். அது மாத்திரமல்ல, இன்னொரு காரியம் இருக்கிறது. இந்த பவுலும் பர்னபாவும் ஜனங்களிடத்திலிருந்து எவைகளையெல்லாம் பெற்றுக்கொண்டார்களோ, எவ்வளவு பணத்தை சேகரித்தார்களோ, அவ்வளவு பணத்தையும் சரியாக அவைகளை அப்போஸ்தலர்களிடத்திலே கொண்டு போய் சேர்த்தார்கள். தாங்கள் இந்த பண விஷயத்தில் உண்மை உள்ளவர்களாய் செயல்பட்டதை சபைக்கு அங்கே அவர்கள் தெரியப்படுத்துகிறார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளை, நீங்கள் பண விஷயத்தில் பிறருக்கு உண்மை உள்ளவர்களாயிருங்கள். நீங்கள் ஏதோ ஒரு பொறுப்பில் இருக்கலாம், அல்லது ஒரு வேலையில் இருக்கலாம். அந்த வேலையில் நீங்கள் உண்மை உள்ளவர்களாயிருங்கள். உங்கள் கைகளில் கொடுக்கப்பட்டிருக்கிற வேலை, உங்கள் கைகளில் பிறர் கொடுத்திருக்கிற பொருள், பணம் யாரிடத்தில் போய் சேர வேண்டுமோ அவர்களிடத்தில் போய் சேர வேண்டும். உண்மையற்ற நிலையில் இருப்பீர்கள் என்று சொன்னால், பண விஷயத்தில், பொருள் விஷயத்தில் நீங்கள் பிறருக்கு நம்ப தகுந்த ஒரு பாத்திரமாய் இல்லாதிருப்பீர்கள் என்று சொன்னால் தேவனுடைய நன்மையை பெற்றுக்கொள்ள முடியாது. காரணம், அவர் சொல்லுகிறார், கொஞ்சத்தில் உண்மையாயிருந்தால் அநேகத்தில் அதிகாரியாக வைப்பேன் என்று சொல்லி. கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற ஒரு சின்ன பொறுப்பு, ஒரு சின்ன ஒரு பணி, ஒரு சின்ன வேலை, அதிலே நாம் மிக உண்மை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். பவுலும் பர்னபாவும் இதிலே உண்மை உள்ளவர்களாய் இருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, இங்கே எருசலேமில் கொண்டு பணத்தை சேர்த்தது மாத்திரமல்ல, இப்பொழுது அந்தியோகியாவுக்கு திரும்பி வருகிறார்கள், மறுபடியும் திரும்பி வருகிறார்கள். அப்படி திரும்பி வரும் பொழுது அவர்களோடு மார்க்கு என்னும் மறுபேர் கொண்ட யோவானையும் இணைத்து கூட்டிக் கொண்டு வருகிறார்கள். அப்போஸ்தலர் நடபடிகள் 12ஆம் அதிகாரம் அதனுடைய 25வது வசனம் சொல்லுகிறது, பர்னபாவும் சவுலும் தர்ம ஊழியத்தை நிறைவேற்றின பின்பு மார்க்கு என்னும் மறுபேர் கொண்ட யோவானை கூட்டிக் கொண்டு எருசலேமை விட்டு திரும்பி வந்தார்கள். இப்பொழுது மார்க்கு என்கிற மறுபேரை கொண்ட யோவான், இந்த ஒரு தேவனுடைய மனிதனை, இந்த பாத்திரத்தையும் அவர்கள் அங்கே அந்தியோகியா சபையிலே சேர்க்கிறார்கள். எவ்வளவு ஒரு மன ஒற்றுமை, ஒரு மனதோடு கூட தேவராஜ்யத்தை கட்ட வேண்டும் என்கிற பணியிலே அவர்கள் ஒருமித்து நிற்கிறதை நாம் இங்கே பார்க்க முடியும். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு சபையில் இப்படிப்பட்ட பல கிருபைகளை பெற்ற, வரங்களை பெற்ற தேவ தாசர்கள் அல்லது தேவ பிள்ளைகள் ஒன்றிணைந்திருப்பார்கள் என்றால் அந்த சபையிலே தேவ திட்டங்கள் நிறைவேறும், அந்த சபையானது வளரும், சுற்றிலும் இருக்கிற ஜனங்கள் கிறிஸ்துவுக்குள் ஆதாயமாக்கப்படுவார்கள். நீங்கள் ஆரம்பத்திலே பர்னபா செய்த செயலையும் நினைத்து பார்க்க வேண்டும். பாருங்கள், பர்னபா நன்றாக ஊழியம் செய்கிறார். அந்தியோகியாவுக்கு வந்த பின்பு எருசலேமிலிருந்து அந்தியோகியாவுக்கு வருகிறார், அந்த சபையை திடப்படுத்துகிறார். அந்த சபையின் மக்கள் இப்பொழுது கிறிஸ்துவின் மீது ஆழமான விசுவாசத்தில் வளர்ந்து வருகிறார்கள். இப்படி சபை வளர்ந்து கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று பர்னபாவுக்கு ஒரு எண்ணம் வருகிறது. தர்சு பட்டணத்தில் இருக்கிற சவுலை தேடி அவரை மறுபடியும் தன்னோடு இணைத்து ஊழியத்தில் பயன்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறார். இன்னொரு ஊழியர் மீது அவ்வளவு ஒரு பட்சத்தோடு, அன்போடு, கரிசனையோடு, ஒருமன இருதயத்தோடு அங்கே செயல்படுகிற ஒரு அனுபவத்தை நாம் பார்க்க முடியும். அவர்கள் ஒன்றிணைந்து அங்கே செயல்படுகிறார்கள். அந்த சபை வளர்ச்சி அடைந்து கொண்டே இருக்கிறது. இப்பொழுது மார்க்கு என்னும் மறுபேர் கொண்ட யோவானை கூட்டி வருகிறார்கள். இந்த யோவான் யார் என்று சொன்னால், கொலோசையருக்கு எழுதின நிருபம் அதனுடைய 4ஆம் அதிகாரம் அதனுடைய 10வது வசனத்தை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், கொலோசையர் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 10வது வசனம், என்னோட கூட காவலில் இருக்கிற அரிஸ்தருக்கு உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறான், பர்னபாவுக்கு இனத்தானாகிய மார்க்கும் வாழ்த்துதல் சொல்லுகிறான். இந்த பர்னபாவுக்கு இந்த மார்க்கு சொந்தக்காரராய், இனத்தாராய் இருக்கிறார். ஏதோ ஒரு உறவின் முறைப்படி அவர்கள் இருவரும் ஒரே இனத்தை சார்ந்தவர்களாய், ஒரே உறவினை கொண்டவர்களாய் காணப்படுகிறார்கள். ஆகவே இந்த 3 பேரும் திரும்பி வந்து அந்தியோகியாவிலே தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுகிற பணியில் இறங்குகிறார்கள். சபையானது நாளுக்கு நாள் வளர்கிறது. விசுவாசிகள் மாத்திரமல்ல, ஊழியர்களுடைய எண்ணிக்கையும் இந்த அந்தியோகியா சபையிலே பெருக ஆரம்பித்தது. அப்போஸ்தலர் நடபடிகள் அதனுடைய 13ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை பாருங்கள். அந்தியோகியா பட்டணத்தில் உள்ள சபையிலே
சமயத்திலே பர்னபாவும் நீகர் என்னப்பட்ட சிமியோனும் சிரேனே ஓரானாகிய லூகியும் காற்பங்கு தேசாதிபதியாகிய ஏரோதுடனே கூட வளர்க்கப்பட்ட மனாயினும் சவுலும் தீர்க்கதரிசிகளாயும் போதகர்களாயும் இருந்தார்கள். ஒருபுறம் சபையானது விசுவாசிகளை திரளாய் சம்பாதிக்கிறது, இன்னொரு புறம் விசுவாசிகள் அதிகரிக்க ஊழியர்களுடைய எண்ணிக்கையும் அதிகரிக்கிறது. ஒரு சபை வளர்ச்சியின் பாதையில் செல்ல அந்த ஊழியத்தில் ஊழியர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் பொழுது அதிலே தேவனுடைய சித்தம் பரிபூரணமாய் நிறைவேறும். இந்த இடத்திலே நாம் பார்ப்போம் என்று சொன்னால், இவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு அங்கே தேவராஜ்யத்தை கட்டி கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட நேரத்தில்தான் இந்த அந்தியோகியா திருச்சபையிலே அங்கே பயங்கரமான பிரச்சனைகளையும் துன்பங்களையும் அனுபவிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வருகிறது. நீங்கள் வேதத்திலே பார்ப்பீர்கள் என்று சொன்னால், இந்த அந்தியோகியா திருச்சபை குறித்து தீமோத்தேயுவுக்கு பவுல் எழுதும் பொழுது அவர் சொல்லுகிறார். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் அதனுடைய 11வது வசனத்தை பாருங்கள். அதிலே அவர் சொல்லுகிறார், 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் அதனுடைய 11வது வசனம். அந்தியோகியா, இக்கோனியா, லீஸ்திரா என்னும் பட்டணங்களில் எனக்கு உண்டான துன்பங்களையும் பாடுகளையும் நன்றாய் அறிந்திருக்கிறாய். எவ்வளவோ துன்பங்களை சகித்தேன், இவை எல்லாவற்றினின்றும் கர்த்தர் என்னை நீங்களாக்கி விட்டார். இந்த அந்தியோகியா திருச்சபை ஒருபுறம் ஊழியர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கிறது, இன்னொரு புறம் விசுவாசிகளுடைய கூட்டம் பெருகி கொண்டே இருக்கிறது. சபையானது கர்த்தருக்கு நேராய் நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. சபையில் ஊழியம் பெருக அங்கே சபையிலே பிற ஜனங்கள் கர்த்தரை ஆராதிக்கும்படியாய் வந்து சேர்ந்து கொண்டிருக்கிறார்கள். இதற்கு நடுவில் நடக்கிற ஒரு காரியம், பயங்கரமான ஒரு துன்பம் அந்த சபையிலே அங்கே ஊழியம் நிறைவேற்றிய பவுலுக்கு உண்டாகிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, எப்பொழுதும் ஒரு காரியத்தை நன்றாய் அறிந்து கொள்ளுங்கள். தேவன் ஒரு காரியத்தை செய்யும்படியாய் உங்களை எழுப்பும் பொழுது அதற்கு எதிரிடையான காரியங்களை செய்யும்படியாய் உங்கள் மனதை சோர்வுபடுத்தும்படியாய் சத்துரு துன்பங்களை கொண்டு வர எத்தனிப்பான். ஆனால் அவைகளில் நீங்கள் தளர்ந்து விடாதிருங்கள். காரணம், தீமோத்தேயுவுக்கு பவுல் எழுதும் பொழுது தெளிவாய் சொல்லுகிறார், அந்தியோகியா, இக்கோனியா, லீஸ்திரா என்னும் பட்டணங்களில் துன்பங்களையும் பாடுகளையும் நான் சந்தித்தேன், ஆனால் அவைகள் எல்லாவற்றிலும் இருந்து கர்த்தர் என்னை நீங்களாக்கி விட்டார். பாடுகள் வந்தது, பிரச்சனைகள் வந்தது, எல்லாவற்றிலும் இருந்து கர்த்தர் அவர்களை நீங்களாக்கி விட்டார். என் வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய ஊழியக்காரர்களே, தேவ பிள்ளைகளே, ஒருவேளை ஆண்டவருக்காக வைராக்கியமாய் ஓடிக்கொண்டிருக்கிறேன், என் வாழ்க்கையில் பலவிதமான பிரச்சனைகள், குடும்பத்தில் இருக்கிற பல சிக்கலான காரியங்கள், என் சரீரத்தில் இருக்கிற வியாதி, பொருளாதாரத்தில் எனக்கு வந்திருக்கிற நெருக்கடி, மனிதர்கள் மூலமாய் புறக்கணிக்கப்பட்ட நிலை, அவமானம், வேதனை, நிந்தை, இப்படி ஏதோ ஒரு காரியத்தின் மூலமாய் துன்பப்பட்டு கொண்டிருப்பீர்கள் என்றால் சோர்ந்து போகாதிருங்கள். பவுல் அழுத்தமாய் ஒன்றை சொல்லுகிறார், பாடுகளை சந்தித்தேன், உபத்திரவங்களை சந்தித்தேன், ஆனால் அவைகள் எல்லாவற்றிலும் இருந்து கர்த்தர் என்னை நீங்களாக்கி விட்டார். கர்த்தருடைய பிள்ளைகள், உங்களையும் கர்த்தர் சகல துன்பங்களிலும் இருந்து அவர் உங்களை நீங்களாக்கி விடுவார். அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. உங்களுக்கு வந்திருக்கிற சரீர பிரச்சனையாக இருக்கலாம், ஏதோ ஒரு கடினமான ஒரு கொடூரமான வியாதியாக இருக்கலாம், உயிர்கொல்லி நோயாக இருக்கலாம், ஒரி பண்ணிக்காதீங்க. நீங்கள் கர்த்தருடையவர்கள், கர்த்தர் உங்களை விடுவிப்பார். இந்த வியாதியிலிருந்து கர்த்தர் உங்களை வெளியே கொண்டு வருவார். அல்லது நீங்கள் சந்திக்கிற குடும்ப பிரச்சனையாக இருக்கலாம், கர்த்தருடைய ஊழியக்காரர்களாக இருப்பீர்கள் என்றால் சபைக்குள்ளே வருகிற பிரச்சனையாக இருக்கலாம், உபத்திரவமாக இருக்கலாம், நீங்கள் கர்த்தருக்காக உண்மையாய் நிற்கும் பொழுது அவைகள் எல்லாவற்றிலும் இருந்து கர்த்தர் உங்களை நீங்களாக்கி விடுவிப்பார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தருடைய வார்த்தை ஒருபோதும் மாறாது. இப்படியாக அந்தியோகியா பட்டணத்தில் தேவனுடைய ராஜ்யத்தை அவர்கள் பவுலும் பர்னபாவும் இணைந்து கட்டி எழுப்பினார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளை, நீங்களும் உங்கள் ஊழியர்களோடு, நீங்கள் எந்த சபையில் இருக்கிறீர்களோ அந்த ஊழியரோடு, உங்கள் சபையில் இருக்கிற ஜெப குழுவோடு, உங்கள் சபையில் இருக்கிற சுவிசேஷ குழுவோடு இணைந்து கொள்ளுங்கள். இணைந்து நின்று செயல்படுங்கள். தேவராஜ்யம் உங்கள் மூலமாய் கட்டப்படும். ஜெபிப்போமா? தேவ சமூகத்தில் உங்களை ஒப்புக்கொடுங்கள். கர்த்தருடைய பிரசன்னம் இந்த
செய்தியின் மூலமாய் இந்த பரிசுத்த பவுலின் பரலோக பயணங்கள் என்கிற இந்த ஒரு நிகழ்ச்சியின் மூலமாய் உங்களுக்குள்ளே நிச்சயம் மாற்றங்களை கொண்டு வரும். நம்பிக்கையோடு தெய்வ சமூகத்தை நோக்கி பாருங்கள். தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. இயேசு என்கிற வல்லமையுள்ள உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. இந்த நேரத்தில் என் வார்த்தை கேட்டு தங்களை அர்ப்பணித்து நிற்கிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அன்றைக்கு பவுலும் பர்னபாவும் இணைந்து ஊழியத்தை நிறைவேற்றியது போல, பவுலும் பர்னபாவும் மார்க்கு என்னும் மறுபேர் கொண்ட யோவானும் இணைந்தது போல, அது மாத்திரமல்ல, அப்போஸ்தலர் 13 சொல்லப்பட்டிருக்கிற ஊழியர்களுடைய இணைப்பு அந்த சபையிலே உண்டானது போல, கர்த்தாவே, இவர்களை எந்த திருச்சபையில் நிறுத்தி இருக்கிறீர்களோ அந்த சபையோடு ஒன்றிணைந்து செயல்படும்படியாய் ஆவியானவர் இவர்கள் இருதயத்தை கர்த்தாவே உம்முடைய பிரசன்னத்தினால் திசை திருப்பும்படியாய் நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஒருவேளை ஊழிய பாதையில் சோர்ந்து துவண்டு போய் இருக்கிற ஊழியர்கள் இருப்பார்கள் என்று சொன்னால், கர்த்தாவே, அவள் இருதயம் பலனடையட்டும் ஆண்டவரே. இவர்கள் ஊழியத்தோடு இணைந்து நிற்கக்கூடிய நபர்களை கர்த்தர் எழுப்பி கொடுப்பீராக. அந்தியோகியா சபையிலே அவர்கள் ஒரு மனதோடு இணைந்து நின்றது போல இவர்கள் ஊழியத்தோடு இணைந்து இவர்களுக்காய் ஜபிக்கக்கூடிய, கொடுக்கக்கூடிய, இவர்கள் பாரத்தை சுமக்கக்கூடிய நபர்களை கர்த்தர் எழுப்பி தருவீராக. இவர்கள் சந்திக்கிற பிரச்சனைகள், துன்பங்கள், உபத்திரவங்கள் எல்லாவற்றிலும் இருந்து இவர்களை நீங்களாக்கி கர்த்தர் விடுவிக்கும்படியாய் உங்க பிரசன்னத்தில் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம் ஆண்டவரே. அந்தியோகியா சபையானது பிறர் துன்பத்தில் கர்த்தாவே தன்னுடைய பங்கை கொடுத்தது ஆண்டவரே. யூதேயாவில் இருந்த சபைகளுக்கு கர்த்தாவே இவர்கள் கொடுத்து உதவியது போல இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற இவர்கள் பிறருக்கு கொடுக்கும் நல்ல ஒரு இருதயத்தை கர்த்தர் உருவாக்குவீராக. ஆண்டவருடைய பிரசன்னம் கர்த்தாவே இவர்களுடைய இருதயத்தில் கொடுக்கும் உணர்வை ஏற்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நீர் அப்படிப்பட்ட மாற்றங்களை உண்டாக்கி இவர்கள் வாழ்க்கையில கர்த்தாவை கிறிஸ்துவுக்குள் உண்டான ஒரு வளர்ச்சியையும் நன்மையும் ஆசீர்வாதத்தை கட்டளையிடும்படியாய் உம்முடைய பலத்த கிருபைக்குள் ஒப்பு கொடுத்து ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளும், பரிசுத்த பவுலின் பரலோக பயணங்கள் என்கிற இந்த நாள் நிகழ்ச்சியிலிருந்து நீங்கள் கற்றுக்கொண்டது போல பிறருடைய தேவைகளில் உதவி செய்யுங்கள். அது மாத்திரமல்ல, உங்கள் ஊழியரோடு சக விசுவாசிகளோடு இணைந்து நில்லுங்கள். உங்கள் சபையை வளர்ச்சியின் பாதைக்கு கொண்டு செல்லுங்கள். கர்த்தர் உங்களை நிச்சயமாகவே ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ. தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் முகவரி: பாஸ்டர் டி. இன்பகுமார், இயேசுவின் பிரசன்னம் ஊழியங்கள், கர்மேல் பர்வதம், பேய்க்குளம், தூத்துக்குடி மாவட்டம், தமிழ்நாடு, இந்தியா. பின்கோடு 642613. அலைபேசி எண்கள் 9486373603 மற்றும் 7373133190. Our contact address: Pastor T. Inbakumar, Presence of Jesus Ministries, Karmel Mount, Peikulam, Tuticorin District, Tamil Nadu, India. Pin code 628613. Mobile number 9486373603 and 73731 வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை பரிசுத்த உபவாச ஜெபம் நடைபெறும். வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை காலை 9:30 மணி முதல் 12 மணி வரை பரிசுத்த ஆராதனை நடைபெறும்.